சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 உடைய ஆஹா கல்யாணம் சுற்று. அடுத்தபடியாக இந்த சுற்றுல பாட வர போறாங்க பேக் பெஞ்சஸ்ல இருந்தா இல்ல ஸ்மார்ட் கேங்ஸ்டர்ஸ்ல இருந்தா? ஸ்மார்ட் கேங்ஸ்டர்ஸ்ல இருந்து இனியவன். அழகா இருக்கீங்க தங்கம். என்ன பாட்டு பாட போறீங்க? நான் கத்தாழங்காட்டு வழி சாங் பாட போகிறேன். ஓகே. நான் என் தங்கச்சி கூட சேர்ந்து பாடணும்னு ஆசைப்பட்றேன். உங்க தங்க கூட பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? Judges, do we have your permission for this, please? Wonderful. Okay. பாப்பா பேர் என்ன? தீக்ஷனா. தீக்ஷனா. ஓகே, தீக்ஷனா மேடைக்கு வரதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாட்டு? இந்த சாங் வந்து அண்ணன் தங்கச்சி ரிலேஷனை வந்து சொல்லுது. ஆனால் எனக்கு இந்த சாங் பார்க்கும்போது அதையும் தாண்டி என்னுடைய அப்பா அத்தை அவங்க அக்கா தம்பி இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் அவங்களுக்காக இதை டெடிகேட் பண்ணுறோம். இன்னைக்கு அவங்களுக்காக இதை நீங்கள் டெடிகேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும்போது இட் இஸ் ஓவர்வெல்மிங். பட் எஸ், தீக்ஷனா கூட நீங்கள் பாடணும்னு ஆசைப்படுறீங்க. தீக்ஷனா நீங்கள் வாங்க. அப்பா என் அத்தை உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது இந்த பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த திருமணம் சுற்று அப்படின்னு பேசும்போது வி ஆல்வேஸ் விஷ் ஃபார் தட்ல. எனக்கு எப்பவுமே என்னுடைய தங்க நல்லா செட்டில்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. உங்களுக்கும் அந்த ஆசை இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும்? அது மனசில் ஒரு கஷ்டமான இருக்குது ஆசை. அது இன்னும் நிறைவேறல. அந்த வருத்தமும் இருந்துக்கிட்டே இருக்கு மேடம். அவங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை சார் எங்கள் எல்லாருக்குமே. கண்டிப்பாக அது ஒரு நாள் நிறைவேறும் நாங்கள் நம்புகிறோம். வந்திருக்காங்க மேடம். நான் கூப்பிட்டு வரலான் இருக்கேன். இன்னைக்குங்களா? ஆமாம் மேடம். கூட்டிட்டு வாங்களே ப்ளீஸ். முதல்ல அக்காக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சார். இப்போ என்ன சார் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது? மனசில் என்ன சார் ஓடிட்டுருக்கு? அக்காவுக்கு வந்து என்னால் மேரேஜ் செஞ்சு பார்க்க முடியல. அந்த ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு இன்னும் பேச்சு சரியாக வராமல் இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ளார உள்ள இன்னர் ஃபீலிங், அவங்க வந்து டாக்டராக பெரிய லெவலில் வர வேண்டியவங்க, ஆனால் இன்னும் வர முடியல. அது ஒரு மனசுக்குள்ளார ரொம்ப வருத்தம் எனக்கு. இன்னும் ஒரு வருத்தம் என்னென்னா, அவங்கள மேரேஜ் பண்ணி பார்க்க முடியலன்னா அந்த வருத்தம் ரொம்ப மனசுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டம் இன்னும் மனசுக்குள்ளார ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவங்களுக்காக நகைகளும் புடவைகளும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன். கொண்டு வாங்க சார். இது இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி மக்கள் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூட தான் செய்யுது. அப்படி அவருடைய ஆத்மா இங்கே இல்லைனாலும் அவர் நம்மளோட தான் இருக்கார். நம்ம யூனோ அண்ட் இவங்க மெமரிஸ், இவங்க அவங்கள பற்றி பேசும்போது அதெல்லாமே வந்து எனக்கு இன்னும் அந்த தைரியத்தை கொடுக்குது. இங்கே தான் இருக்கார், இவங்க மூலமாக இருக்காங்க. இந்த மோமெண்ட் இட்ஸ் மோர் தென் பியாண்ட் மியூசிக். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு டெடிகேஷன் பை இனியவன் அண்ட் ஹிஸ் சிஸ்டர். அவள் அப்பாவுக்கும் அவள் அத்தைக்கும் அது வந்து சச் அ பியூட்டிஃபுல் திங். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடினே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடின அந்த பாட்டு. எக்ஸாக்டாக அந்த பாட்டில் ஒரிஜினல் சிங்கர் என்ன பாடிருக்காரோ அதே பாடினே. அண்ட் உன்னோட வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடினே, ரொம்ப ரொம்ப அழகாக பாடினேன். தேங்க்யூ சார். உன் சிஸ்டர் நல்லா பாடின, நல்லா நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்லா பாடினே.